விட்டு பேசாத பத்தி புரியல என்னது? விஜய் சினிமா கட்சிக்கு வரான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நீங்க கட்சிக்கு வர மாட்டான், வைக்க மாட்டான், எல்லாம் அவனை மிரட்ட தான் வைக்காங்க. அப்படி இல்லவே யாரும் மிரட்டல. ஆனா அவங்க ஆளு வந்து அப்படிதான் சொல்லியிருக்காப்ல. அப்படிலாம் வந்து இனிமேல் அவன் துணிஞ்சு நிக்கான், கட்சியில துணிஞ்சு நிக்கல. இன்னைக்கு அவன் தான், இப்ப யாரும் இல்ல. சரி, ஆமா. ஆனா அவன் என்ன சொல்றான்? கட்சி எனக்கு வேண்டாம், நான் பலபடி படத்துலயே நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன ஒரே சொல்லிட்டான்ல, எனக்கு திமுக கட்சி நான் வரல, அதிமுக கட்சி நான் தலையிடல, சென்ட்ரலுக்கு நான் தலையிடல, நான் மோடியை பத்தி தலையிட மாட்டேன், நான் தனி கட்சி ஆரம்பிக்கேன், தமிழக வெற்றின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் விஜய். அது விஜய். சரி, இன்னைக்கு வந்து அவன் என்ன அறிக்கை கொடுத்துருக்கான்? நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு விஜய் பண்ணி கொடுத்துருக்கான். யாரு சொல்லியிருக்கா? இன்னைக்கு செல்ல வந்திருக்கு விஜய். ஆமா, பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நான் நிக்கம், நான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் இன்னைக்கு செல்ல இன்னும் வந்திருக்கு வீடியோ. அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லையே. காலை வீடியோ வந்திருக்க, தமிழக வெற்றிதான் சொல்லி விஜய் சொல்லி பிஜேபின்னு கீழே. எதுல பார்த்த நீ? செல்ல. யார் செல்ல பார்த்த? நான் ஃப்ரெண்டு செல்ல காலை பார்த்தேன். அவன் அப்படிலாம் சொல்லல, எனக்கு இனிமேல் கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கட்சி பத்தி வேண்டாம் சொல்லல, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, பட வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு அரசியல் நச்சல் இருக்கு, நான் அப்படின்னு போட்டுருக்கேன் விஜய் பேரை போட்டு.